வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கு பாரி. நான் உங்கள் பாரி. நீங்கள் இன்ன வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ சூப்பர் தேங்க்ஸ் கூட இருக்குது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபுல்ஃபில் சீரீஸ் எபிசோட் 8. இதான் ஃபைனல் எபிசோட். இதோட முடியுதுன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் திரும்ப எபிசோட் 2 வரப்போகுது, சீசன் 2 வரப்போகுது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூஃபா யூரின் அடித்தாங்களே, ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் திரும்பி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஃபன் வாயை மூடி அவன் இன்னும் ஆயிருக்குல கத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் பேசிட்டு சந்தோஷமாக இருக்க. அப்போ ஐயன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நிங்னம் கனவுல வந்தாங்க. அவள் இது மாதிரி 2 பேரையும் தேங்க்ஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பூஃபாவை பார்த்துக்குறோம்ல, அதனால 2 பேரையும் தேங்க்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃபன் அவளுக்கு புள்ள மேலே எவ்வளோ கவலை இல்லை, நம்ம இவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்புறமேட்டு ஃபன் கேட்குறாங்க, சரி இந்த மாதிரி என்னோட வில்ஸ்லாம் நிங்னம் எழுதி வச்சாங்க தெரியுமா, சொத்து பத்துலாம், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஐயன் எனக்கு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நான் அதை இவன் பேர்லேயே எழுதி வைக்க போகிறேன். இவனோட செலவு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்க போகிறேன். அது அவனோட சொத்து பத்து அவன் கடைசியாக வளர்கிறப்ப அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது அவங்க அம்மா அவனுக்காக விட்டுட்டு போனது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபன்னும் சரி உனக்கு எது ரைட்டுன்னு படுதோ அது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்க, சரி இதில் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி உன்னோட சட்டை போய் மாற்றிட்டு நாறுது அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. சொன்னோடனே ஐயனும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்கி வச்சு 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும் போதே 4 வருஷம் அப்படியே உருண்டு ஓடி விடுது. பையன் நல்லா வளர்ந்துடுறான். வளர்ந்துட்டு அங்கேருந்து 2 பேரும் படுத்துருக்காங்களா, நடுவில் போய் படுத்துக்கிறான். நானும் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி படுக்கும்போது தான் ஃபன் எழுந்திரிச்சு என்னடா டைமுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா லேட் ஆகுது. அவங்க ஐயனை பார்த்துட்டு ஏ டைம் ஆச்சுடி சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் பார்த்து எடுத்துகிட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு ஓடுறாங்க. இவன் அப்படியே படுத்தே இருக்க, ஏய் என்னடா தூங்குற மாதிரி நடிக்கிறியா, யாருக்கிட்ட நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஃபன் ஏந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி ஐயன் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஐயனை ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ஃபன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் போய் பார்க்க போகிறேன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்கூலை பற்றி அப்படின்ற மாதிரி ஐயன்கிட்ட கேட்க, ஐயன் அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைம்மா, நீ எது பார்த்து ஓகே சொல்கிறியோ அந்த ஸ்கூல்லேயே சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கேயே ஐயன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எல்லோரும் டாட்டா காமிச்சிட்டு இவங்க ஃபன்னும் பையனும் சேர்ந்து போய் ஸ்கூல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே பையன் விளையாண்டுட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஐயன் வீட்டுக்கு வர, அப்போ ஃபன் சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம அங்கே ஸ்கூல் போய் பார்த்தோம், அதில் இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம இவனை இங்கே தான் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்போ யூனிஃபார்ம் எடுத்து காட்டுறாங்க. இதுதான் அவனோட யூனிஃபார்ம், டடா அப்படின்ற மாதிரி காட்ட, அது ஐயன் பார்த்துட்டு ஹே செம்மையாக இருக்குது, இதை போட்டானா அவன் செம்மையாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் சரி நான் அந்த யூனிஃபார்ம் போய் மேலே வச்சுட்டு வரேன், நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் மேலே போய் யூனிஃபார்ம் வைக்கிறாங்க. அப்படி யூனிஃபார்ம் வைக்கும் போது என் பையன் எவ்வளோ வளர்ந்துட்டான்ல, வருஷம் எவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு யூனிஃபார்ம் வைக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க அவனை கூட்டிகிட்டு. அப்படி 2 பேரும் கூட்டிகிட்டு வரப்போ ஃபன் உட்காந்து, என் பையன் யூனிஃபார்மில் எவ்வளோ அழகாக இருக்கான்ல, சரிடா தம்பி பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, அதை ஐயன் பார்த்துட்டு ஹே என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், அவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும், நம்ம இப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி ஃபன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சரி நல்லா படிடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. அவனும் உள்ளார போகிறானா, போயிட்டு உள்ளார போனதுக்கப்புறமேட்டு இவங்க திரும்ப பார்த்துட்டு ஐயன்கிட்ட சொல்கிறாங்க, அவன் திரும்பி பார்க்கவே இல்லடி, என்னைய பார்த்து ஹாய் கூட சொல்லலடி, அவன் போயிட்டாண்டி உள்ளார அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் சின்ன பையனாடி, என்னடி இப்படி பேசுகிற, அவன் வளர்ந்துட்டான், அவன் அழுவ மாட்டான், நம்ம பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான், போல்டாக இருக்கான், நீ முதல்ல ஸ்ட்ராங்காக இருடி அப்படின்ற மாதிரி ஐயன் கலாய்க்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஃபன் கேட்காம அவங்க பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு போக, ஐயன் பிடிச்சி இழுத்து எங்கே போகிற, நீ உடனேலாம் ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்க, வா நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க.
அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஐயன் ஃபன்னில் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் ஃபன் அப்படியே யோசித்து அப்படியே கார் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே கேட்டுக்கு வெளில நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்க எனக்கு அபியும் நானும்ல பண்ணுற மாதிரியே இருக்கும், பிரகாஷ் ராஜ் பண்ணுவார்ல, அதே மாதிரியே இருந்தது. அப்படியே அவங்க நின்று வெளில பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தவங்க அவங்களும் அவங்க அப்பா வந்துட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. சேம் பிளேட் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்க. அப்போ வந்துட்டு ஐயனை காட்டுறாங்க ஆஃபீஸில். அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபன்னுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே எடுக்கலைன்னொன்னே என்னடா அவள் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பூஃபாவோட லொக்கேஷன் காட்டுதா, ஸ்கூலை காட்டுதா. அதை பார்த்துட்டு இவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சரி அப்படின்ற மாதிரி விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் ஃபன்னே திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே இவங்க அட்டன் பண்ணி, என்னம்மா உனக்கும் அங்கே அட்மிஷன் ஒன்று போட்டுட்டா, எப்படி நம்ம பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏ லாய்க்காதப்போ அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை சரி எப்போ வீட்டுக்கு வரலான் இருக்க ஸ்கூலை விட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஃபன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூலே விட போகுது, ஸோ நான் அதனால் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானே இஷ்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வைக்கிறாங்க ஃபோனை. அப்படியே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஃபன் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரைடு சிக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க அவனும் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு சொல்கிறான் அந்த மாதிரி, அம்மா என்ன இருந்தாலும் நீங்கள் செய்கிற மாதிரி வரமாட்டேங்குது, எனக்கு நீங்கள் செய்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன்னு வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிற, இது நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இது ஹார்டாக இருக்கும், நீங்கள் செய்கிறது இன்னும் சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அப்புறம் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் வந்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே விளையாண்டுட்ருக்காங்களா, அங்கேருந்து ஐயன் வராங்க. ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கு ஐயன் வந்துட்டு இப்படா போணுச்சு ஃபஸ்ட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு சூப்பராக போணுச்சுமா, நாங்கள் நிறையா டாய்ஸ் இருந்துச்சு, நான் நல்லா விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா தங்கம், நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் வந்து திரும்ப ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றாங்க. அப்போ ஃபன்னு நல்லா படிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு சொல்கிறான், அம்மா நீங்கள் அப்போ வேறு இங்கேயே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே நிற்காதீங்க, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் என்னப்பா இப்படி சொல்கிறேன், நான் இங்கே இருக்க வேணாம்மா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் எனக்கு ஃப்ரைடு ப்ரோக்கு செஞ்சு வைங்க, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே அப்படியா சரிடா நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. சொன்னோடனே இவனும் கிஸ்ஸை போட்டுட்டு சரி பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போனதுக்கப்புறமேட்டு இவங்க அப்படியே வெளியில் கார்டை எடுத்துகிட்டு போய் கேட்காம அங்கேயே நின்று அப்படியே வெளியிலேயே கேட்லேயே நின்று பார்த்துட்ருக்காங்க எப்போ வருவோம் அப்படின்ட்டு. அப்படியே ஸ்கூல் முடியுது, கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே தூங்கிட்டான் இவன். அப்போ அங்கேருந்து ஐயன் வராங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இவங்க வந்துட்டு கத்தாத தூங்குறான்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அப்படியே சைலண்ட்டாக பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க எழுப்புறாங்க பூஃபாவை, ஏந்திரா தம்பி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. இவன் ஏந்திரிக்காமல் தூங்கிட்டே இருக்க, அதுக்கு ஐயன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அவன் அப்படின்னு சொல்ல, இல்லை டைமுக்கு சாப்பிட்டா தான் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் வந்து அவனை எழுப்புறாங்க. எழுப்புனோடனே அவன் ஏஞ்சி இந்த ஃப்ரைடு ப்ரோக்கை பார்த்துட்டு, இது என்னது இது, நான் கேட்டது இது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன் வந்து சொல்கிறாங்க, நீ தானடா ஃப்ரைடு ப்ரோ கேட்ட, அதான்டா இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் செஞ்சுறது தான் எனக்கு வேணும்னு சொன்னேன், நீங்கள் செஞ்சதா இது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் கடையில் தான்டா வாங்கினேன், பட் நீ கேட்டில சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் செஞ்சது தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, கையன் வந்துட்டு இங்கே பாரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை இது நான் வந்து அம்மா செஞ்சது கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே வந்துட்டு பார்த்துட்டு ஃபன் வந்து ரொம்ப அப்செட் ஆக, அதை ஐயன் பார்த்துட்டு இங்கே பாரு நீ அம்மாவை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உனக்காகவே கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீ சாப்பிட்ணும்ல, இல்லைன்னா அவங்க அப்செட் ஆவாங்களா இல்லையா, அவங்க பாரு உனக்காக அழுவே போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து ஃபன்னை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா அழுவாதீங்க, நான் சாப்பிட்றேன்,
நீங்கள் அப்செட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபன்னும் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுறா நீனு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. சொல்லிவிட்டு இன்றைக்கி நீ சாப்பிடு, நான் நாளைக்கு வந்து உனக்கு ஃப்ரைட் ப்ரோக் செஞ்சு தரேன், சிக்கனையும் சேர்த்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு ஃப்ரைடு ப்ரோக் மட்டும்தான் வேணும், சிக்கன் இன்னொரு நாளைக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும் வந்துட்டு சரி நீ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே வந்து பெட்ரூமில் காட்டுறாங்க. ஃபன்னும் ஐயனும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஐயன் கேட்குறாங்க, என்ன நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபன் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு பூஃபாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் பாரேன் அவன் கேட்டான் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ வந்து அவன் ரொம்ப அவன் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அது சின்ன வயசில் நான் ஏதாவது கேட்டு எங்கள் அப்பா அம்மா ஏதாவது செய்யலைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபீலிங்ஸை நான் என் பையனுக்கு இப்போ நான் தரேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு நல்ல அம்மாவா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு கை பிடிச்சி இங்கே பாரு, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்ட்டு, பட் ஃபஸ்ட் இங்கே பாரு, நம்ம வந்து இதில் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், புதுசாக நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐயன் வந்துட்டு இங்கே பாரு, நீ அங்கே ஸ்கூல் கேட்டில் வந்து அவ்வளோ நேரம் நிற்கிறனால தான் உன்னால் வந்து நீ செய்கிற திங்ஸை வந்து நீ ப்ராப்பராக உன்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவப்படுறோன்னே வந்து இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இரு, பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு, அப்போ தான் உனக்கே புரியும், நான் சொல்கிறத யோசித்து மனசில் வாங்கிட்டின்னா உனக்கே புரியும் எது ரைட்டு எது ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலனா சிம்பிள் திங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, நார்மல் திங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு செய்கிற நீ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபன்னுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா கிளிக் ஆகிடுச்சு. கிளிக் ஆனோடனே வந்துட்டு சூப்பர், நான் அப்போ நாளைக்கு போய் வந்துட்டு அவனை கலக்குன்னு கலக்கிறேன், இப்போ போய் படு அப்படின்ற மாதிரிட்டு அவங்களுக்கு வந்து கன்னத்தில் கிஸ் போட்டு போய் படுக்க போகிறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், அவனை ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், நீ படு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயன் வந்துட்டு எங்கே பாரு, உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, அதுக்கு காரணம் நான் தான், உனக்கு தெரியுதா, நான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோன் நான் உன்னை படுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுத்துடுறாங்க. அப்படியே படுக்க வந்து ஃபன் அப்படியே திரும்பி கிட்டே போயிட்டு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு அவங்க போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே இவங்க ஐயனும் பூஃபாவும் விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ ஃபன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆண்டி இருக்காங்களே அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தேன், ஆண்டி வந்து இந்த உங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஆண்டி வந்து வர முடியல, அவங்க வந்து அங்கே ரிலேட்டிவ்ஸை பார்த்துட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சரியாகலன்ற மாதிரி பேசிகிட்ருக்க, அங்கே வந்து ஒரு பூனை வந்து இருந்துரு. அதை பார்த்துட்டு பூஃபா வந்து ஐயன் கையை பிடிச்சி இங்கே பாருங்கள் பூனை அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு ஆமாம் என்ன பூனை, இது எங்கேருந்து வந்தது, உங்கள் பூனையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லை என் பூனை இல்லை, இது இங்கே இருந்தவங்க வந்து வளர்த்தாங்க, பட் போகிறப்ப அவங்க இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ இது வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு பூஃபா வந்துட்டு நம்ம இதை வந்து வளர்ப்போமா, இது என் கூடயே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து இப்படியே ஃபன்னாக பார்க்குறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு அங்கேருந்து வந்து இங்கே பாரு பூஃபா, இது வந்து அவங்க யாரோடதுன்னே தெரியல, ஸோ அவங்களோட ஓனர் சப்போஸ் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களால இந்த பூனையை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கள்ல, ஸோ வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் தேம்பி அழுகுறான். ப்ளீஸ்மா, நான் வந்து என் பெட் அவனுக்காக ஷேர் பண்ணுறேன், என் ஃபுட் அவனுக்காக ஷேர் பண்ணுறேன், என் ட்ரெஸ் அவனுக்காக ஷேர் பண்ணுறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அழுவ ஆரம்பிக்க, ஃபன்னு வந்துட்டு சரி அழுவாத அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையன் வந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், பட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ வந்து இவனை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லை நீ ஈவினிங் விளையாண்டினா திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு பத்திரமா இவனை பார்த்துக்கணும், சப்போஸ் இவன் கையில் ஏதாவது பேசினா ஏதாவது ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவனும் வந்துட்டு ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே அடுத்த நாள் வந்து ஃபன் அப்படியே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஐயன் வந்துட்டு இந்தாம்மா உனக்கு ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே
ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயன் கூட. அப்போ அங்கேருந்து பூஃபா ஓடி வரான், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தோடனே வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நேத்திக்கும் வந்து கேட் சாப்பிடல, இன்றைக்கும் வந்து கேட் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வந்துட்டு ஐயன் வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போனா நம்ம வெட்னரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெட்னரி டாக்டருக்கு போகிறாங்க கூட்டிகிட்டு. அவங்க வந்து பூனையை பார்த்துட்டு, ஏய் ஜான் இது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்க, எது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஐயன். ஆமாம் இது எங்களுக்கு தெரியும், இதோட ரெக்கார்டிங்கும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் ஆனால் இதோட ஓனர் வந்துட்டு முன்னாடி வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க, பட் இப்போ நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை முன்னாடி இருந்த ஓனர் வந்துட்டு போயிட்டாங்க விட்டுட்டு, ஸோ நாங்கள் தான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு டாக்டர் வந்துட்டு அப்படியா சரி நான் வந்து என்னோடய ரெக்கார்டில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன், பழைய ஓனரை தூக்கிட்டு உங்கள் நேமை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜான் கிட்ட கேட்குறாங்க கேட்கிட்ட. அதுக்கு வந்து பூஃபா சொல்கிறான், இந்த மாதிரி 2 நாளாக அது சாப்பிடல, தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணோன்னதுக்கப்புறமேட்டு ஐயன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டாக எப்போ வேக்சினேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் செக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க வேக்சினேஷன், இன்னும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே சரி அதையும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் சொல்கிறாங்க. சொன்னோடனே டாக்டரும் ஓகே போட்டுடுறேன், பட் வந்து கேட்டுக்கு வந்து ஒரு பிளட் டிஸார்டர் இருக்குது, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சி இதே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபன் வந்து ஐயனுக்கு கால் பண்ணுறாங்க, நான் வந்து வெளியில் போகிறேன், ஸோ நீ வந்து பையனை பார்த்துக்கோ, சாப்பாடு வந்து இவனுக்கு இங்கே வச்சுருக்கேன், கேட்டுக்கு வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு போட, ஐயன் வந்துட்டு ஏம்மா நிறுத்துமா என் பையனை பார்த்துக்க தெரியுமா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்துட்டு பார்த்துக்குவியா ஷோரா அப்படின்ற மாதிரி கேட்க, டபுள் ஷோர், போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபன் உள்ளார வராங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இவன் மூஞ்செல்லாம் வந்து பூனை மாதிரி புராண்டி வச்சுட்டு இவன் விளாண்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஃபன் கத்துறாங்க, ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு ஐயன் உள்ளார இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே வந்துட்டு ஐயூன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த, அங்கேருந்து ஐயூன் வராங்க. பார்த்தா அவங்க மூஞ்சிலையும் அப்படியே பூனை மாதிரி வரைஞ்சி 2லாம் விளாண்டுட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஃபன் கேட்குறாங்க. ஐயன் வந்துட்டு இல்லைம்மா அவன் பையன் தான் வந்துட்டு டாக்டர் விளையாடணும்னு சொன்னான், ஸோ வந்துட்டு அவன் டாக்டராக இருக்க, நாங்கள் 2 பேரும் வந்து பேஷண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்ல, எது பூனையுமா ஜானுமா அப்படின்ற மாதிரி பார்க்க ஜான் மூஞ்சிலையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு பூஃபாவை பார்த்து கத்துறாங்க, இப்போ மட்டும் நீ போய் குளிக்கல அவனை செத்தடா என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் குடுக்குடுன்னு ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் ஐயனை பார்த்து முதல்ல நீ கேட்டெல்லாம் கூட்டிகிட்டு போ, முதல்ல தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்துட்டு ஐயனும் குடுக்குடுன்னு எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஓடினோடனே அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்குறாங்க, குப்பையாக ஆக்கி வச்சுருக்கானுங்க, பேண்டேஜ் போட்டு சுற்றி அது பண்ணின்ட்டு. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு டென்ஷன் தாங்கலை, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க வீடை, ஒரு நாள் விட்டுட்டு போக முடியலடா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. பார்த்தா அப்படியே 2 பேரும் முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபன் போய் உட்காந்துட்டு, இப்போ என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயன் வந்துட்டு விளையாண்டம்மா வேற என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, விளையாண்டிங்க விளையாடுறதுக்கு தான் வீட்டெல்லாம் கவுத்து போடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி ஃபன் கோவப்பட, அதுக்கு வந்துட்டு பூஃபா சொல்கிறான், நீங்கள் ஐயன் மேலே கோவப்படாதீங்கம்மா, நான் தான் வந்து கேட்டேன் விளையாட்டு விளையாடணும்னு சொன்னேன், ஏன்னா வந்து ஜானை வந்து ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணாங்கல்ல, அவங்கள மாதிரியே நானும் வந்து வளர்ந்து டாக்டர் ஆகணும், ஏன்னா வந்து அவனுக்கு ஜானுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன் வந்துட்டு அப்படியாப்பா நீ டாக்டர் ஆகணுமா நிஜமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் வந்துட்டு ஆமாம் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்துட்டு சூப்பர் சந்தோஷம் நீ டாக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஃபன் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து அவங்க உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரீட் பண்ணிவிட்டு இப்போயே வந்து சைல்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இவனுக்கு ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, தம்பி சாப்பிட்டியா, வா பண்ணலாம் ஹோம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இன்னும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணணும், ஆடு ப்ளஸ்ஸு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தந்துட்டுருக்காங்க. டே மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு கையில் வந்துட்டு எண்ணுறான், காலில் வந்துட்டு எண்ணுறான். டே 5 வந்து மனசில் வச்சுக்கோடா, 4 வந்து கையில் வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்ல, மனசில் எங்கேம்மா வைக்கிறது அப்படின்ற மாதிரி உள்ளார பார்க்குறான். அப்படி இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சரி நீ பண்ணிகிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஐயுன்னு வராங்க. வந்தோடனே வந்துட்டு நடா மேக்ஸ் போடுறியா, போடு போடு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஈவனும் போட்டுட்ருக்கான். அப்படி போட்டுட்ருக்கும்போது திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஐயன் வந்துட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் மண்டையில் கை வச்சு இங்கேருந்து இங்கெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி அழுவ, டேய் அது பேர் தலைவலிடா, நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஐயன் ஓடுறாங்க. ஃபேன் வந்துட்டு என்னான்னு கேட்குறாங்க. இல்லை நீ அவன் கூட போயிரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்தா போடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுங்க நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே வாங்கி குடிச்சிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே வந்து இப்படியே படுத்துருக்க, அப்படியே அங்கேருந்து ஃபன் வராங்க. இதை ஐயன் பார்த்துட்டு ஃபன் பூஃபா தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி வா நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஃபன், நீ வந்து அவனோட ட்ரீம்ஸுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, எனக்கு புரியுது. பட் அவனுக்கு இந்த ஏஜில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவனையும் தாண்டி, அவனோட இயல்பை தாண்டி வந்து இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராக இருக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன்னும் வந்துட்டு எனக்கு புரியுது, நான் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதனால தான் அவனுக்கு வந்து தலைவலி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு கெட்ட அம்மாவை ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபன் அழுவ, ஐயன் வந்துட்டு ஏய் அப்படிலாம் இல்லைப்பா, நீ நல்ல அம்மா தான். பட் என்ன, அவனை வந்து ரொம்ப இப்போயே இயர்லியாகவே அவனை தாண்டி வந்து ஒரு விஷயத்த நீ வந்து அவனுக்கு வந்து திணிக்கிற. அதுக்கு ஃபன் வந்துட்டு இல்லை எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பயம் அப்படின்ற மாதிரி ஐயன் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து அவன் சரியாக வளரல, அப்படி வளர்ந்து அவனால் சக்ஸஸ் ஆக முடியல, அது வந்து எனக்கு பயமாக இருக்குது, அதுதான் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு ஹே ஃபேன், என்னடா ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுன்னு இருக்க, அவன் இப்போ தான் கிண்டர் கார்டனே படிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பட் ஆனால் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து 2 அம்மா கூட இருக்கிற ஃபேமிலி, அதனால் அவங்க யாராவது அவனை தப்பாகவும் பார்த்துடக்கூடாது, அதே மாதிரி வந்து அவனை வந்து நம்ம வளர்த்தனால அவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்ற மாதிரி சம்திங் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபன் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம எவ்வளோ எல்லாரையும் சம்மதிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ வந்து நம்மளோட சன்னை வந்து வளர்க்குறதுக்கு, நம்ம பையனை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தனியாக நின்று. அவன் அதே மாதிரி வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அவன் என்ன ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரில, யார் என்ன கொஷின் கேட்க போகிறாங்கன்னு தெரில, அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்ல, அதுக்கு ஐயனும் வந்துட்டு புரியுது, உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஃபன் சொல்கிறாங்க, சரி நானும் வந்து இனிமேட்டு இப்படி அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இனிமேட்டு அவன் போக்கிலே போகலாம், ஸ்லோ பண்ணிடுறேன் என்னோடய ப்ராசஸை, நான் வந்து நார்மலாகவே பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு ஐயனும் வந்துட்டு சரி, பட் ஒரு விஷயம், அவன் முன்னாடி வந்துட்டு இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னான், இப்போ வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு சொல்கிறான். ஃப்யூச்சரில் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியாது, டீச்சர்னு சொல்லலாம், இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம், அது அவனோட விருப்பம். ஸோ எனக்கு கடைசியில் அவன் என்ன விருப்பப்படுறாங்கிறத தாண்டி அவன் ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்தாலே எனக்கு போதும். அவன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கெரியர்லாம் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான், அவன் நல்லபடியாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஐயன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப உறுத்துதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை பூஃபாவோட பர்த்டே வரப்போகுது, அவனுக்கு பர்த்டே வந்து அதே நாளில் தான் அவங்க அம்மாவும் இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி நான் வந்து அவனுக்கு உண்மையை சொல்ல போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஐயன் சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு அவனுக்கு வந்து கரெக்டான டைம் வந்ததுக்கப்புறமேட்டு அவன் வளர்ந்து இதை புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் எழுதின லெட்டரை எடுத்து நான் அவனுக்கு கொடுப்பேன், அவன் படிப்பான், அவங்க அம்மா எவ்வளோ அவனை லவ் பண்ணாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்குவான், அதே மாதிரி நம்ம எவ்வளோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கும் புரிய வரும்.
அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்கிறாங்க. ஐயனும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, அம்மா நம்ம போய் வந்து படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஃபன் வந்துட்டு இல்லை இல்லை நம்ம அந்த இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், அது நீ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டருக்கான ஜேர்னியை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வந்துட்டு ஜாலி அப்படின்ற மாதிரி கத்துனதுக்கப்புறம் போயிட்டு ஐயன்ட்டு கேட்குறான், அப்போனா அம்மா நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம இப்போ வந்து நம்ம கேட்டு ஜான் கூட போய் விளையாட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ வந்து ஃபன் பார்க்குறாங்க, கொன்றுவேன் உங்களை அப்படின்ற மாதிரி பார்க்க, அதுக்கு ஐயன் வந்துட்டு அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ண மாட்டோம், அந்த அளவுக்குலாம் குப்பையாக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ போய் பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி விட்றாங்க. அப்படியே ஜாலியாக விளாட்றாங்க. இவன் வந்து அப்படியே மியூசிக் வாசிக்கிறான், அப்படியே எல்லோரும் சேர்ந்து கதை சொல்கிறாங்க. அப்படியே வந்து லைஃப் போகுது. அப்படி ஒன்று படுக்க வச்சுட்டு அப்படியே இவங்க வந்துட்டு அப்படியே கொச்சக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கொச்சக்கம் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுதா, அப்படி இவன் அங்கேருந்து வரான். அம்மா ஃபன் இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ஏந்திரிங்க ஐயோ எழுந்திரிங்க எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்ற மாதிரி அவன் கத்த, இவங்க அப்படியே படுத்தே இருக்காங்க. இவன் அப்படியே அவனை சோகமாக அப்படியே திரும்ப போகிறான். போனோடனே இவங்க திரும்ப ஏஞ்சி ஹாப்பி பர்த்டேடா அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டு சரி போய் கிளம்பு, நம்ம வந்து மங்குக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வந்து பர்த்டே என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு போகிறான். போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஏசி ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து ரிமோட் எடுக்கிறாங்க. ரிமோட் எடுத்தோடனே அது கீழே விழுந்துருதா, அதை வந்து ஃபன் எடுத்துகிட்டு என்னம்மா கையில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண, அவங்க வந்துட்டு அப்படியா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க பிடிக்க போக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஃபன்னு. அப்படியே இவங்க எல்லோரும் வந்துட்டு அப்படியே மங்குக்கு வந்து அப்படியே வந்து பிளெஸ்ஸிங் வாங்குகிறாங்க. அப்படியே மங்கிட்ட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வெளில கூட்டிகிட்டு போய் ஜாலியாக விளையாடுறாங்க. அப்படி ஜாலியாக விளையாண்டதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க அப்படியே கேக்லாம் கட் பண்ணுறாங்க, பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணி கேக்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே எபிசோட் முடியுது. இங்கே அப்படியே சீசனும் முடியுது. நெக்ஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.